தமிழ்நாட்டில் ஏன் ஃபேக் நியூஸ் பரவுது? எதுக்காக தமிழ்நாட்டை திட்டமிடுறாங்க, வட்டமிடுறாங்க? கழுகு போல் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஏன் ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க? எதை நோக்கி நம்மளுடைய இந்தியா பயணிக்கிறது? இதுக்கு யார் காரணம்? இதை பற்றி எனக்கு தெரியணும்னா எதனால் இந்த ஃபேக் நியூஸ் ரீல்ஸ் போட்டு இந்த ஃபேக் நியூஸ் பரப்பி எதனால் இவங்க இந்த விளம்பரத்தை தேடுறாங்க? இதில் பகடக்காய உபயோகப்படுறது விஜய் முதலமைச்சர். அவர் தான் ஃபேஸ் வேல்யூ, சினிமா நடிகர் ஃபேஸ் வேல்யூ. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் டெல்லி, கேரளா, ஆந்திரா இது போன்ற இடங்களில் எல்லாமும் அவரை பெருமைப்படுறாங்க. யூடியூபர்ஸ் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்கள எதற்கு அவங்க ஆயுதமாக எடுக்கிறாங்க? அதிகமான யூடியூபர்ஸ், அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, அதிகமான சப்போர்ட்டர்ஸ், ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவங்கள அவர்களை கரெக்டாக பயன்படுத்தி ஃபேக் நியூஸ் பரப்ப வைக்கிறாங்க. விஜயை பிரதமராக்கிறதுக்கும் திட்டமிடுறாங்க. இது எந்த மாஃபியா? விஜயை பிரதமராக்குவதால் இந்த மாஃபியாவுக்கு என்ன பயன்? இதில் யார் தான் அந்த உளவாளி? இந்திய நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அது யார்? இந்தியாவே ஒரு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு விஜயை முன்னிலைப்படுத்துறதுக்கும் என்ன காரணம்? அது இல்லாமல் இது லாட்ரி கும்பலோட சூழ்ச்சியா, இந்திய நாட்டை கைப்பற்றணுன்ற ஒரு சூழ்ச்சியா? ஏன்னா அவர்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க. அவங்களோட சூழ்ச்சியா, இல்லை இதுக்கப்புறம் வேறு மோடி போடுற திட்டமா, மத்திய அரசு போடுற திட்டமா? இப்போ ஏன்னா சிஜேபின்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ கண்டிப்பாக அடுத்தது வந்ததுன்னா சிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். இந்த சிஜேபியை தடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஏன்னா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் பண்ணும்போதும் இதை யாரும் பெருசாக கலந்துக்கல. அதாவது விஜய்லாம் கூட எதுவுமே கலந்துக்கல, சப்போர்ட் பண்ணல. நீட்டுக்கு ஆப்போசிட்டாக எதை நோக்கி போகுது இந்த பயணம்? இது யாரோட திட்டம்ன்றது ஒரு குழப்பமாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சிகளை 2 கட்சிகளையும் உடைச்சிட்டு இவங்க வராங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான விஷயந்தான். தோற்றது டிஎம்கேவாக இருந்தாலும் டிஎம்கே இன்னும் அறப்போராட்டத்தில் தான் போராடிட்டோம். டிஎம்கே இன்னும் போராட்டம், கொள்கை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் ஒரு கட்சி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொள்கை, இந்த பாரம்பரிய கட்சி இதெல்லாமே யூஸ் இல்லை என்றதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. மக்கள் இடத்துல இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒன்று புதுசாக கிளம்பிருக்கு. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, ஒரு குழப்பமாகவே இருக்குது. சரிங்களா? அதனால் மக்களை நீங்கள் உஷாராகவும் இருங்க, தயாராகவும் இருங்க. எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள், ஏன்னா உங்கள்கிட்ட மக்களால் ஓட்டு போட்டாச்சு, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க செய்கிறது தான் செயல். சரிங்களா? இதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணலாம், ரோட்டில் இறங்கி கத்தலாம், இல்லை பேர் இறந்து போகலாம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும். இது நாம் தான் மக்கள் ஒழுங்காக கட்டுப்பாடுடன் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வெங்கட் பாலா யூடியூபரோட வெங்கட் பாலா ஹாட் 263 வெங்கட் 41178 ஒரு கேள்வியாகவே இருக்குது.